வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம பூமர் சீரியல் அதான் சின்ன மருமகள் பார்க்கலாம் வாங்க. இன்னைய எபிசோட்ல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். மீடியால இருந்து மைக்கையும் வீடியோவையும் தூக்கிட்டு வந்து நிக்க ஒருத்தரையா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பாட்டி. இவன் தான் என் இளைய பேரன் சேது. இவன் தான் தமிழ்ச்செல்வியோட புருஷன். இன்னைக்கு இவன் தான் தமிழ்ச்செல்வி எங்கன போனாலும் தூக்கிக்கிட்டு போவான்னு பாட்டி சொல்ல, அதுவரையிலும் ஏன்னு கேட்டுட்டு இருந்த சேது அதிர்ந்து போய் அப்பத்தா அப்படின்னு பல்ல கடிக்கிறாரு. போத்து விடுற அப்படின்னு அவரு அடிக்குறல்ல அதட்ட பாட்டி அப்படியே நைஸா ஜகா வாங்குறாங்க. தாமரை டென்ஷனோட அவங்க அம்மாவை கைய பிடிக்க, ஏய் இருடி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. ராசாங்கம் நம்ம கட்சி தலைவி அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் இவங்க என்ன பாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண. ஓ அப்படிங்கிறாரு ராஜாங்கம். அந்த பொண்ணு மறுபடியும் ஐயா வணக்கம்னு ஒரு கும்பிடு போடுறாங்க. வணக்கம்னு சொல்ல, அம்மா சொன்னாங்க ஐயா இன்னைக்கு உங்க வீட்டோட மருமக தேர்வு எழுத போறதாவும் அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா இருந்து கூட்டிட்டு போறதாவும் சொன்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆமாங்கன்றாரு ராஜாங்கம். ஐயா உங்க மருமக மருத்துவ படிப்பு படிக்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு பெருமையா இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, பெருமைதே, அது எப்படி பெருமை இல்லாம இருக்க முடியும்? நம்ம வீட்டு பெண்கள் சாதாரணமா டிகிரி முடிச்சாலே பெருமைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்ப டாக்டர் படிப்பு படிக்கிறேங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, அந்த பொண்ணு கண்டிப்பாங்கிறாங்க. அந்த வகையில இந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, ஆனா அம்மா சொல்றப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க தமிழ்ச்செல்வியோட படிப்புக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்றாங்க அப்படிங்களா ஐயான்னு அந்த பொண்ணு கேட்க, அப்படின்னு சமாளிப்பா ஒரு சிரிப்பு சிரிக்கிற ராஜாங்கம் அவங்க அம்மாவை ஓரக்கனால முறைக்கிறாரு. ஐயோ ஆத்தாடின்னு அவங்க தலையை குனிஞ்சிக்க மறுபடியும் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஆமான்னு தலையாடுறாரு. பரவாயில்லங்க ஐயா, பொதுவா இந்த மாதிரி விஷயத்துல திருமணத்துக்கு அப்புறமும் பெண் கல்விக்கு சப்போர்ட் பண்றது நடக்காத விஷயம். ஆனா நீங்க இவ்வளவு அழகா அவங்க கல்விக்கு துணையா இருந்திருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயான்னு அந்த பொண்ணு மைக்க நீட்ட, என்னடா இது விடாது கருப்பு மாதிரி துரத்திட்டே இருக்கேன்னு ராஜாங்கம் பாக்குறாரு. உடனே அம்மாடி மத்த வீட்டுல வேணா சொல்லுவாங்க, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய வீடு படித்தாண்டி போக கூடாது, கல்யாணம் கட்டி வந்தாச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வாசப்படி தாண்டக்கூடாது, இந்த குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் மகன் அப்படி சொல்ல மாட்டானே அப்படின்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இயல்பா கோத்து விடுறாங்க பாட்டி. அந்த பொண்ணு ரொம்ப பெருமையா அவரை பார்க்க அவரு தலையாட்டி வைக்கிறாரு. பொம்பளை பிள்ளை படிக்கிறதுலதான் நாட்டோட பெருமையே இருக்குன்னு சொல்லி அவளை கொண்டு போய் காலேஜ்ல சேர்த்ததும் இல்லாம எல்லாத்துக்கும் என் பேரனும் மகனும் தான் உதவி செய்யறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, ஓன்னு பிரமிப்பா பாக்குறாங்க அந்த பொண்ணு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இல்லப்பா அப்படின்னு பாட்டி கேட்க உள்ள பல்ல கடிச்சிட்டு வெளியில சின்ன சிரிப்போட ஆமான்னு தலையாட்டுறாரு ராசாங்கம். எப்படி எப்படி கோத்து விட்டேன் பாத்தியா அப்படின்னு மோகனாவை பார்க்க சூப்பர் அத்தன்னு பாக்குறாங்க அவங்க. ராஜாங்கம் இன்னும் முறைச்சுக்கிட்டே பார்க்க, ஐயோ இவனை எதுவும் நினைக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுப்பாங்கிறாங்க பாட்டி. ஆமான்னு தலையாட்டுறாரு அவரும். கிழவி இருக்குது உனக்கு அப்படின்னு சேது கருவிட்டு நிக்க, நீங்க சொல்லுங்க சார், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு மைக்க நீட்டா, அது நான் பெருசாலாம் ஒன்னும் படிக்கலங்க, 10ஆம் கிளாஸ் வரையிலும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சேது சொல்ல, நீங்க பெருசா படிக்கலன்னாலும் உங்க மனைவியோட கல்விக்கு நல்லா சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, வேற வழி இல்லாம தலையாட்டி வைக்கிறாரு சேது. ஆமான்னு அவரு சமாளிக்க, உங்க மனைவி டாக்டராக போறாங்கன்னு சொல்றப்ப உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு சேது. இவன் தான் முத அவ படிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை 12ஆம் கிளாஸ் எழுத ஏதோ லெட்டர் வாங்கணும்னு, என்னப்பா அது அப்படின்னு பாட்டி சேதுகிட்ட கேக்குறாங்க. சேதுவும் பல்ல கடிச்சிட்டு ஹால் டிக்கெட்டுங்கிறாரு. ஹால் டிக்கெட் அதை வாங்குறதுக்கு மெட்ராஸ் வரைக்கும் கூட்டிட்டு போனான், அதுக்கப்புறம் பரீட்சை எழுதுறதுக்கு இவன் தான் கூட்டிட்டு போனா அப்படின்னு வளவளன்னு அச்சரம் பேசாம பாட்டி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க, ஆத்தா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி ஆத்தா, அடுத்த ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேணாமாங்கிறாரு சன்னாசி. அந்த புள்ளைக்கு இன்னைக்கு பரீட்சைக்கு நேரமாச்சுலன்னு அவரு கேட்க, அட ஆமா இல்ல சேது போயா, தமிழ்ச்செல்வி ரெடி ஆயிட்டானா, போய் தூக்கிட்டு வாயாங்கிறாங்க பாட்டி. ஏய் கிழவி அப்படின்னு அவரு பல்ல கடிச்சிட்டு இருக்க, வசமா மாமா மாட்டிக்கிட்டாருன்னு பாக்குறாங்க மலரு. இந்த அம்மாச்சி வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்குன்னு தாமரை அவங்க அம்மா கிட்ட பொறுமிட்டு இருக்காங்க. நான் அவ்வளவு தூக்கிட்டு வரணுமான ஒரு பல்ல கடிச்சிட்டு கேட்க, ஆமாப்பா நீ தானேப்பா சொன்ன, என் பொண்டாட்டி எங்கன போனாலும் வீல் சேர் எதுக்கு நானே தூக்கிட்டு போவேன்னு சொன்னல அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்பத்தா அப்படின்னு சீறிட்டு இருக்காரு அவரு. சரி போப்பா நீ தூக்கிட்டு வர்றத பார்க்க கேமரா எல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பாட்டி. கேமராமேன் சார் நல்லா கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே மேடம்ங்கிறாரு அவரு. ஷூட் பண்ற மாதிரி 2 ஆக்ஷன் பண்ணிட்டு
சேதுகிட்ட திரும்புற பாட்டி போயா போன்னு ஓவரா அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்க அடிக்குறல்ல மிரட்ட, இதோ ஒரு நிமிஷங்க போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேது அவங்க அப்பத்தாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போக, போடா போ அப்படின்னு சொல்ல, ஏங்க அவங்கள கவர் பண்ணுங்க அப்படின்னு அந்த மைக் லேடி சொல்ல, கேமரா பாடி பின்னாடியே ஓடுது. எப்படி அப்படின்னு மோகனாட்ட கேட்க, செம்மத்தன்னு கண்ணிலேயே ஜாட காட்டுறாங்க மோகனா. ராஜாங்கம் பயங்கரமா முறைக்க, ஐயா காஃபி எதுவும் குடிக்கிறியா அப்படின்னு கேட்க, போயிட்டு வந்து உன்னை பேசிக்கிறாத்தா அப்படின்னு அவரு முறைக்க, அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க பாட்டி. அவுட் ஹவுஸ்ல தமிழ்ச்செல்வி ரெடியா உட்கார்ந்துருக்க, அவங்க காலில் கட்டு போட்டுட்டு என்ன ஊத்திட்டு இருக்காங்க தனா. அங்க வர்ற சேது தொண்டையை கணிச்சிட்டு ரெடியான்னு கேட்க, கேமராமேன் ஆங்கிள் பார்த்து அங்க எங்கன்னு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. புறப்படலாங்க அப்படின்னு தமிழ் சொல்ல, அக்கா காயத்துல எண்ணெய் விட்டுட்டேன், இந்த எண்ணெயை நான் பேக்ல வைக்கிறேன், நீ அப்பப்போ போட்டுக்கோ சரியான்றாங்க. சரின்னு தமிழ்ச்செல்வி தலையாடுறாங்க. தனா எழுந்திருச்சு அவங்க பேக் எடுத்துட்டு இருக்க, பல்ல கடிச்சிட்டு சேது கேமராமேனை பார்த்துட்டு, இவன் வேற ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு மறிச்சிட்டு இருக்க, தமிழ் மெதுவா எழுந்திருச்சு ஒரு காலை கீழே ஊனி ஆங்கிறாங்க. பார்த்து அப்படிங்கிற சேது பாட்டி சொன்ன மாதிரி குண்டு கட்டா தூக்கிக்கிறாரு. கேமராமேன் பேக்லயே நடந்து பின்னாடி ஓடிக்கிட்டே இதை வியூ எடுத்துக்கிட்டு இருக்க, அவர் தூக்கிட்டு வர்றாரு. உங்களுக்கு பின்னாடி பேக்கோட தனம் ஓடி வர பாட்டி பரவசமா பார்த்துட்டு இருக்காங்க. ராஜாங்கம் ஒரு மாதிரி வெறுமையா பார்த்துட்டு இருக்க, மைக் லேடி ஹை கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல சதிகார நால்வர் கூட்டணி ஐயோன்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னு பாட்டி பார்த்துட்டு இருக்க, வாங்க தமிழ்ச்செல்விங்கிறாங்க மைக் லேடி. வணக்கங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அம்மாச்சி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, விஐபி குடும்பத்தோட ஒரு சில நாள்னு ஒரு நிகழ்ச்சி, அதுக்காகத்தான் இவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு நாள் முழுக்க அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீ பரிச்சை எழுத போறில, அதை பத்தி தான் கேக்குறாங்க, நீ பதில் சொல்லுங்கிறாங்க பாட்டி. சேது ஒரு டன் வெயிட்ட தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு நின்னுட்டு இருக்கா. சொல்லுங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. நீங்க இன்னைக்கு தேர்வு எழுத போறதா சொன்னாங்கன்னு மைக் லேடி சொல்ல, ஆமா அப்படின்னு தமிழ் சொல்ல, அதுக்காக முதல்ல எங்களோட வாழ்த்துக்கள்ங்கிறாங்க அவங்க. நன்றிங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி தலையாட்ட, உங்க மாமனாரும் சரி உங்க கணவரும் சரி அவங்க தான் உங்க கல்விக்கு துணையா இருந்தாங்கன்னு பாட்டி சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு மைக் லேடி கேக்குறாங்க. தமிழ் அப்படியே சேதுவை பார்க்க அவர் தலையை திருப்பிக்கிறாரு. ராஜாங்கத்தை பார்த்துட்டு, இப்படி ஒரு மாமியாரும் கணவரும் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற தமிழ் மெதுவா சேதுவோட கழுத்தை தடவிட்டு, உண்மையை சொல்லணும்னா என்ன பெத்த அப்பாவே என்னோட கல்விக்கு துணையா நிக்கல. பொம்பளை பிள்ளை எதுக்கு படிச்சுக்கிட்டு, படிக்கலாம் வேண்டாம், எழுத படிக்க தெரியற அளவுக்கு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரலும் படிச்சா போதும், அதுக்கப்புறம் கட்டி கொடுத்துடலான்னு சொல்லி ஊர்ல பிற்போக்கு தனமா நினைக்கிற ஆயிரக்கணக்கான அப்பாக்கள்ல என் அப்பாவும் ஒருத்தர் தான். என் அப்பாவே என் கல்விக்கு துணை இல்லாதப்போ என்னோட கணவரும் சரி என்னோட மாமனாரும் சரி முக்கியமா என்னோட அம்மாச்சியும் சரி என்னோட கல்விக்கு துணை இருக்காங்க. இன்னைக்கு கூட என்னோட கால் உடைஞ்சு நான் இந்த சமயத்துல தேர்வு எழுதணுங்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ் சொல்ல, வாழ்த்துக்கள்ங்கிறாங்க மைக் லேடி. ஓகே அப்படியே எல்லாரும் கிளம்பலாமான்னு அந்த பொண்ணு கேட்க, கிளம்பலாங்கிறாரு சேது. தமிழ்ச்செல்வி காலம் அடக்கி உட்கார முடியாதே, எப்படிப்பா கூட்டிட்டு போவ, நீ அவளை காருக்குள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறதுனா கூட சிரமமா தானே இருக்கும் அப்படின்னு மோகனா சொல்ல, கவலைப்படாதீங்க மோகனா, ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போலான்னு நம்ம ஐடியா கொடுக்கறதுக்குள்ள பாட்டி அதுக்கு தான் நான் ஒரு காரை ரெடி பண்ணியிருக்கேங்கிறாங்க. என்னது நீ ஒரு காரை வர சொல்லிருக்கியா, என்ன அப்பத்தா சொல்றேங்கிறாரு நடேசன். ஆமாண்டா இப்ப வரும் பாரு அப்படின்னு பாட்டி ஒரு விசில் அடிக்க ஒரு மினி கேரவன் வருது. எல்லாரும் என்னடான்னு திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க, கார் இப்படி வந்து அப்படி வந்து படம் காட்டிட்டு நிக்குது. அப்படின்னு பாட்டி ரியாக்ஷன் காட்ட கார் அப்படியே ரிவர்ஸ்ல வருது. நம்மளுக்கெல்லாம் 1970ல வந்த படத்தை பாக்குற மாதிரி ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. ஏய் பட்டன் அழுத்துறான்னு பாட்டி சொல்ல, டோர் ரெண்டு பக்கமும் ஸ்லைட் ஆக அப்படியே நீளமா இருக்கு சேர்ஸ். சூப்பரா இருக்கு, நல்லா கவர் பண்ணுங்கன்னு மைக் லேடி சொல்ல, ஓகேங்கிறாரு கேமராமேன். இதுல உட்கார வைக்கலாம்ல அப்படிங்கிற பாட்டி. சேது தமிழ்ச்செல்வியை உள்ளர கொண்டு போய் உட்கார வைப்பாங்கிறாங்க. அண்ணா நீங்க உள்ளர போயிருங்க, எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி பாருங்க அப்படின்னு மைக் லேடி சொல்ல, கேமரா பாடி ஓகேன்னு முத வேலையா காருக்குள்ள ஏறுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உள்ளர ஏறிக்கிட்டு, சார் நீங்க முன்னாடி போயிருங்க சார், உங்களை வச்சுதான் இந்த ப்ரோக்ராமே பண்றோம்னு சொல்ல, சரிம்மான்னு ஏற போறாரு அவரு. ராஜாங்கம் போய் உட்காருப்பான்னு பாட்டி சொல்ல, ஃப்ரெண்டோட நடேசன் திறந்து விட ராஜாங்கம் வந்து உட்கார்றாரு. உட்காருங்கப்பா அப்படின்னு கதவு சாத்துறாரு நடேசன். சேது உட்கார வையே அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு தமிழ உள்ளர உட்கார வைக்கிறாரு சேது. நல்லா உட்கார வைடா அப்படின்னு பாட்டி சொல்ல, உட்கார வச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, டேய் காலை தூக்கி நல்லா வைடா அப்படின்னு பாட்டி சொல்ல, எல்லாம் என் நேரம் அப்படின்னு அவரு காலை பிடிச்சி நகர்த்தி வைக்க, சேது நீ என் பக்கத்துல உட்காரியாங்கிறாங்க பாட்டி. கிழவி நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சேது முறைக்க, டேய் போடா உள்ளர போய் உட்கார்றா போடான்னு அவங்களும். நடேசனு வேற வழி இல்லாம சொல்றாரு. சேது முறைச்சுக்கிட்டே இருக்க, நீங்க எல்லாம் முன்னாடி போய்கிட்டே இருங்க,
நானு மலரு மோகனாலாம் பின்னாடியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாட்டி சொல்ல சரியாத்தா சரியாத்தாங்கிறாரு ராஜாங்கம். ஷப்பா சாமி முடியலடா, கண்ணை கட்டுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க இதோட முடியல, இதுக்கே இப்படின்னா எப்படி, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குன்ற மாதிரி காருங்க கிளம்பி போகுது. நால்வர் கூட்டணியை தவிர மத்த எல்லாரும் நகர்ந்துட ஏதோ கொச்சி தலைவி சொல்லிட்டாங்களாம். அதனால ஊர்ல நடக்காத கதையா வீட்டு மருமகளை எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க. பார்க்கவே கன்றாவியா இருக்குங்கிறாங்க சித்ரா. ரொம்ப ஓவரா தாமா போறாங்க, பார்க்கவே கன்றாவியா இருக்கு, உடம்பெல்லாம் எரியுதுங்கிறாங்க தாமரை. ஹர்ட் ஆகுதுமா எனக்குன்னு சித்ரா சொல்ல, விடுடி விடு, விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியுதுன்னா சீக்கிரம் அணைய போகுதுன்னு அர்த்தம், பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இப்படி ஆடுவான்னு அப்படின்னு ஈஸ்வரி கடுப்படிச்சிட்டு இருக்கு. கார் போயிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி இங்கேயே உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணா அந்த பக்கம் கேமரா ஆன் பண்ணி இருக்கீங்களான்னு மைக் லேடி கேட்க, ஆன் பண்ணி தான் இருக்கேங்கிறாரு. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றவங்க இப்ப நம்ம மாண்புமிகு அமைச்சரோட கார்ல தான் போயிட்டு இருக்கோம். அவங்க மருமகளை ஐயா ஐயா எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போற காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாம அவங்க காலேஜ் வரையில போயிட்டு இருக்கோம் இப்ப அப்படின்னு மைக் லேடி சொல்ல, சேதுவும் ராஜாங்கமும் இறுகி போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்பா டிரைவர் அந்த பாட்டை கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, தமிழ் நிமிந்து பாக்குறாங்க. வாவ், மருமக படிக்கிறாங்கிறதுக்காக வண்டியில ஓடிட்டு இருந்த பாட்டை கூட ஆஃப் பண்ண சொல்லிட்டாருன்னு. ஐயா இந்த அளவுக்கு அவங்க மருமகளோட கல்விக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு கூஸ் பம்ப்ஸே வருது அப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருக்காங்க இந்த லேடி. தமிழ்ச்செல்வி இதெல்லாம் பார்த்து மௌனமா சிரிச்சிட்டு சேதுவை பார்க்க அவர் தலையை திருப்பிக்கிறாரு. ஐயோ என்னால முடியலங்கிறாரு சேது. பக்கத்துல உட்கார்ந்துருக்க உங்களுக்கே முடியல, நான் பாக்குறேன் எங்களுக்கு எப்படி இருக்கும் சேது சார். படிச்சுட்டே வர்ற தமிழ்ச்செல்வி எனக்கு காலை நீட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்க போக, ஏய் இரு அப்படின்னு சேது சொல்ல, தமிழ்ச்செல்வி பாக்குறாங்க. மைக் லேடி ரொம்ப உன்னிப்பா பார்க்க, காலை நீட்டி வைக்க இதுல வசதி இருக்கு டிரைவரு, காலை நீட்டி வைக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சேது கேட்க, ஆமாங்க ஐயாங்கிறாரு அவரு. அந்த பட்டன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, அது அந்த சீட்டு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு அதாங்க ஐயாங்கிறாரு டிரைவர். இதை எல்லாமே கவர் பண்ணுங்கன்றாங்க மைக் லேடி. நாம கூட அவங்க காலை எடுத்து இவர் மடியில வச்சுக்குவாரோன்னு எதிர்பார்க்க, அவரு குனிஞ்சு பட்டனை அழுத்தி விட்டு ஏய் போதுமானு கேட்கிறாரு. தலையாட்டுறாங்க தமிழ். வாவ், பொண்டாட்டியோட காலை எந்த அளவுக்கு மடியில வச்சு தாங்கிட்டு வர்றாருன்னு பாருங்க அப்படின்னு மைக் லேடி சொல்லிட்டு இருக்கு. எல்லாம் நேரம் அப்படின்னு கடுப்போட உட்கார்ந்துருக்க பின்னாடி வண்டியில உட்கார்ந்துருக்க பாட்டி, சேது இன்னைக்கு பஸ் அம்மா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறவங்க கால் பண்றாங்க. மைக் லேடியோட மொபைல் ரிங் ஆக அவங்க அதை ஆன் பண்ணிட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ண, அடியே ஆங்கர் அப்படின்னு கூப்பிட, ஆங்கர் இல்லம்மா, ஆங்கர்னா கோவம்னு அர்த்தங்கிறாங்க மைக் லேடி. நான் ஆங்கர் அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒன்னுடி, நான் என் வாயில வந்ததை சொன்னேன், இந்த பாரு நான் சொல்றத மட்டும் கேளுங்கிறாங்க பாட்டி. சொல்லுங்கம்மா அந்த பொண்ணு சொல்ல, உன் காலுக்கடியில ஒரு கூடை வச்சிருக்கனா அப்படின்னு பாட்டி கேட்க, அந்த பொண்ணு குனிஞ்சு பார்த்துட்டு ஆமா ஒரு கூடை இருக்குங்கிறாங்க, அதுல ஆரஞ்சு பழமும் ஆப்பிள் ஜூஸும் வச்சிருக்கேன், இருக்குதா பாருன்னு பாட்டி கேட்க, ஆமாம்மா இருக்குன்னு குழப்பமா சொல்றாங்க அந்த பொண்ணு. அந்த ஜூஸை எடுத்து என் பேராண்டி கையால என் பேத்திக்கு கொடுக்க சொல்லு, அதுக்கு தேங்க வச்சேங்கிறாங்க பாட்டி. ஓ சரி சரிமாங்கிறாங்க அந்த பொண்ணு. அதே மாதிரி ஆரஞ்சு பழத்தை உரிச்சு ஒவ்வொரு சொலையா கொடுக்க சொல்லுடி அப்படின்னு பாட்டி அதீத அலப்பறை பண்ணிட்டு இருக்க. சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் ஓகேங்கிறாங்க இந்த பொண்ணு. அப்படின்னு போனை கட் பண்றாங்க பாட்டி. நடேசன் பயங்கர கடுப்பாயிடுறாரு. இது செத்த மாதிரி நடிச்சன்னைக்கே பேசாம கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வெறியாகிற ஒரு ஆத்தாடி ஆத்தா போடு அப்பத்தா உன் போடு, பேசாம வா அப்பத்தாங்கிறாரு. பசிச்சா சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நடேசன் கடுப்பா கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி அந்த பொண்ணு காலை கீழே பார்த்துட்டு, என்ன இது காலுக்கு கீழே பாத்தீங்களா வியூவர்ஸ், பாட்டி ஸ்பெஷலா இங்க ஒரு கூடையே வச்சிருக்காங்க, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மைக் லேடி கூடையை எடுத்து வச்சு பிளாஸ்க் வச்சிருக்காங்க, ஜூஸ் பாட்டில் வச்சிருக்காங்க, ஆப்பிள் வச்சிருக்காங்க, சாத்துக்குடி வச்சிருக்காங்க, கிரேப்ஸ் ஒவ்வொன்னையே எடுத்து காட்டிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியும் பாக்குறாங்க. அடடா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, வீட்டுல இருக்க மருமகளை எந்த அளவுக்கு பாத்துக்கிறாங்கன்னு பாருங்களேன் அப்படிங்கிற ஆங்கர். சேது சாருங்கிறாங்க. அப்படின்னு அவரு திரும்ப, நீங்க உங்க கையால மேடம்க்கு ஜூஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்ல, உங்க கையாலேயே நீங்க கொடுத்தாலும் அவங்க குடிப்பாங்க, கொடுங்க அப்படின்னு சேது சொல்லிட அந்த பொண்ணுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. தமிழ்ச்செல்வியும் பாக்குறாங்க. உடனே சமாளிச்சுக்கிட்டு, சார் கேமரா இருக்குன்னா நீங்க கூச்சப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது அப்படின்னு எழுந்திருச்சு பாக்குறாரு சேது. நீங்க உங்க கையால ஊட்டி விட்டாதானே சார் கேமராவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைக் லேடி ஜூஸை டம்ளர்ல ஊத்திட்டு இருக்க பாத்துட்டு இருக்க தமிழ்ச்செல்வி படிக்கிறதுக்கு தயாராயிடுறாங்க. இந்தாங்க சார் நான் உங்க டம்ளரை நீட்ட கொடுமடான்னு வாங்குறாரு சேது. சார் புடிங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு நீட்ட முழுச கையில வாங்கிக்கிறாரு சேது. இந்தா அப்படின்னு அவரு நீட்ட, நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படியே ஊட்டி விடுங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. என்னது அப்படின்னு அவரு பார்க்க, அவனே நீ தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லடாங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி பார்க்க,
அவரு டம்ளர் அப்படியே தமிழோட வாய்க்கிட்ட கொண்டு போறாரு. சாமி சத்தியமா சகிக்க முடியல அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்க ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க மைக் லேடி. அவரு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க கொஞ்சம் குடிச்சிட்டு போதுங்கிறாங்க தமிழ். அவரு டம்ளரை பின்னாடி நீட்ட ஓகேன்னு வாங்கிக்கிறாங்க மைக் லேடி. சேது சார் இந்தாங்கன்னு அவங்க கூப்பிட திரும்புறாரு. இந்த சாத்துக்குடிய தோல் உரிச்சு ஒவ்வொரு சொலையா உங்க ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுவீங்களா அப்படின்னு மைக் லேடி சொல்ல எதுக்குங்கிறாரு சேது. பாட்டி சொன்னாங்க சார், நான் சொல்லல அப்படின்னு மைக் லேடி சொல்ல, ஏங்க அப்பத்தா ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க காலையில நல்லா தான் சாப்பிட்டு வந்தாங்க, வேணா கேட்டு பாருங்கன்னு சேது சொல்ல, சந்தர்ப்பத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்க நினைக்கிற தமிழ்ச்செல்வி இல்லங்க எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. சேது கொலவெறியோட முறைச்சிட்டு இருக்க பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுங்கிறாங்க. சேது அப்படியே பார்த்துட்டு இருக்க, இல்ல நீங்க கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல சேது அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அதான் அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்க சார், நீங்க கூச்சப்படாதீங்க சார், கேமரா இருக்குன்னு ரொம்ப கூச்சப்படுறாரு போல இருக்கு. எடிட்டர் நடுப்புற நான் பேசுனதெல்லாம் கட் பண்ணிட்டு சாங் போட்டுக்கோங்க சார், இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க நீட்ட சேது வாங்கி அதை நசுக்கிற நசுக்கல அது சொல்லையா வராத ஜூஸா தான் வரும் போல இருக்கு. அவர் வெறியோட தோலை பிக்க வா உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு அழகா அந்த சாத்துக்குடிய உரிக்கிறாருன்னு பாருங்களேன் அப்படின்னு மைக் லேடி சொல்ல, ஏங்க பழத்தோட தோலை உரிக்கிறேன், அதுக்கு எதுக்கு வா தோலை உரிக்கிறாங்கங்கிறீங்க அப்படின்னு சேது கேட்க, சார் நாங்க ஆங்கர் சார், அப்படிதான் பேசுவோம், எதா இருந்தாலும் பெருசா சொல்லணும்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு மைக் லேடி சொல்ல, இத சொல்லி கொடுத்தவன் கிடைச்சா அப்படின்னு சேது கடுப்பாயிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க. ராஜாங்கம் சீட் பெல்ட்டை போட்டு பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க, வாவ் எவ்வளவு அழகா உரிச்சிட்டாருன்னு பாருங்க சார், ஊட்டி விடுங்க சார் அப்படின்னு ஆங்கர் சொல்ல, சேது தமிழ்ச்செல்வியை பார்க்க அவங்க ரொம்ப சீரியஸா படிக்கிறாங்களாம். சேது பல்ல கடிச்சிட்டு கடுப்போட ஊட்டி விட தமிழ்ச்செல்வி ஜாலியா மொச்சுன்னு சாப்பிடுறாங்க. சேது கையை நீட்டிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க தமிழ்ச்செல்வி. என்ன புரியலன்னு சேது சொல்ல, என் வாயில இருக்குல்ல அத கையில வாங்குங்கிறாங்க தமிழ். ஏன் உன் கை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சேது கேட்க, நான் படிச்சுட்டு இருக்கேன்ல கையில வாங்குங்கன்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, வாங்குங்க சார்ங்கிறாங்க ஆங்கர். தமிழ் வாயில இருக்க சாத்துக்குடி விதைய துப்ப சேது அதை கையில புடிச்சுக்கிறாரு. ராஜாங்கம் படு டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. ஏண்டி கேமரா இருக்குன்னு ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சேது பொறுமலோடு பார்க்க தமிழ்ச்செல்வி ஜாலியா சிரிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஆங்கரையும் கேமராமேனையும் வச்சு ஒரு கலாட்டா பண்ணாம விட போறது இல்ல, பார்த்துக்கிட்டே இருன்னு பாட்டி சொல்ல, ஐயோ அத்தை சூப்பர் அத்தைங்கிறாங்க மோகனா, பாரு நடக்கிற வேடிக்கையை மட்டும் பாரு அப்படின்னு பாட்டி சிரிக்க சேது முறைக்க தமிழ்ச்செல்வி ஜாலியா சிரிக்கிறாங்க. சந்தோஷத்துல மிதக்கிற தமிழ்ச்செல்விக்கு பின்னாடி மியூசிக் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.